எதுக்காக உங்க வண்டி உங்களுக்கு தெரியுமா? உண்மையாலுமே ஒரு யமதர்மராஜா வந்து மாசம் கேட்குறீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு டேட்ல? ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டா இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் போக வேண்டியது. ஹெல்மெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பல தடவை காவல்துறையினர் அறிவுறுத்திருக்காங்க. அதெல்லாம் இந்த காலில் வாங்கிட்டு இந்த காலில் வெளியில் அனுப்பிச்சிருக்கேன். அது எங்களுக்காக போட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் தான் நீங்க போடுறீங்க. உங்களுடைய குடும்பத்தினருக்காக தான் போடுறீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக தான் நீங்க போடுறீங்க. அதை மனசுல வச்சுட்டு இந்த ஒரு நாள் அனைவரையும் எச்சரிக்கை செய்து அனுப்புறோம். நாளையிலிருந்து கண்டிப்பாக ஹெல்மெட் போடணும்னா சிதம்பரம் நகர்ல வழக்கு பதிவு செய்யப்படும். சரிங்களா? மழைக்காலம் வந்துச்சு இருக்கு, வாய்ப்புகள் நிறைய. வெயில் அடிக்குங்க. வண்டிய காலி எடுக்கும்போது பொறுமை இல்லையா? வரப்பில்ல எங்கேயே பாத்துட்டு வண்டி ஓட்டுறீங்க. அப்பா அம்மா நிலைமை என்னடி ஆகும்? வேணை மட்டும்தான் உனக்கு கல்யாணம் ஆச்சு. எங்க கொண்டாடி சந்தோஷமா இருக்கணும்ல? வண்டி ஓட்ட போது செல்போன் பேசுறாடியா? ஹெல்மெட் போட்டு போடு. வண்டில நீ முதல்ல உங்ககிட்ட ஆட்சி கொடுக்குறா பாரு, லைசன்ஸ் இருக்கான்னு பாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாம் தங்கம் ஆயா சொல்றியா? ஆயா பேசுறியா? இல்லன்னா ஆயா தாண்டி உனக்கு ஜாமா வரிய நான் தாண்டி வரப்பில வரும்போது ஆயா வெத்தலை பக்கம் வாங்கிட்டு வரியா? இதுதான் வாங்கிட்டு வரிட்டாமா. எல்லாம் பார்த்து போங்கப்பா, பார்த்து போங்க. ஹெல்மெட் போட்டு போங்க. நீங்க பார்க்காம போங்க. காட்ட மாட்டேன்றீங்க. ஒரு செல்லு 27,000, 30,000, 50,000 வாங்குறீங்க. ஆனா ஒரு ஹெல்மெட்டுக்கு 1100, 1500. அதுதான் நம்ம உயிரை காப்பாத்துது. ஆனா நீங்க அதை செய்யவே மாட்டேன்றீங்க. எதுக்கு இருந்தாலும் செல்லு செல்லு செல்லு. வண்டி எவ்வளவு வண்டி வாங்குறீங்க? 3 லட்ச ரூபாய் வண்டி வாங்குறீங்க, 5 லட்ச ரூபாய் வண்டி வாங்குறீங்க. ஆனா 1500 ஒரு ஹெல்மெட் வாங்கவே மாட்டேன்றீங்க. தயவு செய்து வண்டி வாங்குறீங்க உடனே கையோட ஹெல்மெட் வாங்குங்க. செல்லு வாங்கும்போது உங்க பிள்ளைகள் இருக்கு, உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, உறவினர்கள் இருக்காங்க. தயவு செய்து எல்லாரும் ஹெல்மெட் போட்டு போங்க. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் நடு ரோட்ல இருந்து நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நாங்க இவ்வளவு தூரம் விளம்பரம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், சொந்தம் நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணும், உறவுகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றோம். தயவு செய்து ஹெல்மெட் போட்டு போங்க.